ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய ஆபத்து காலம் முடிஞ்சு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் இனி உன் வாழ்க்கையில நல்லதே நடக்க போகுதுன்ற நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மாவின் வாக்கினை கேட்பும்படி நான் உத்தரவிட்டேன். நல்லது நடக்க போற தருணத்துல நீ அதை சந்தோஷமாய் அனுபவித்து ஏற்றுக்கொள்ள தயாராக தங்கமே. இத்தனை நாட்களா நீ எதிர்பாராமலே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த ஆபத்தான விஷயங்களிலிருந்து நான் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி தெரியுமா? நீ செய்த தர்மமும் நீ மற்றவர்களை கருணையோடு பார்த்ததும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டதும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக உன்னை சுற்றி சுற்றி இருந்தது. அதாவது உன்னை பாதுகாத்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நானே உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். உண்மையிலேயே பார்த்தா மேலிருக்கும் அந்த ஆகாயமும் சரி, உனக்கு கீழிருக்கும் இந்த பூமியும் உனக்கு சொந்தம் கிடையாது தானே. உன்னுடைய உயிரும் உடலும் கூட உனக்கு சொந்தம் கிடையாது. எப்போது யாருடைய உயிர் யாருடைய உடல் யாரை விட்டு விலகும்னே யாராலும் சொல்ல முடியாது தானே. சொந்தமானது இப்படி சொல்லிக் கொள்ளாமல் போகுமா என்ன? அப்போயே புரிஞ்சுக்கோ, இந்த உயிரோ உடலோ இந்த பூமியோ ஆகாயமோ நீ சேர்த்து வச்ச காசு பணமோ எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் இந்த உலகை விட்டு போகும்போது கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதிலிருந்து ஒரு ரூபாவை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது தானே. ஆத்மா என்பது தனியாய்தான் உடலிலிருந்து பறந்து போகும். உன்னுடைய ஆத்மாவுக்குள்ள நல்ல குணங்களை கொடுத்த நானு அதன் மூலமாக நல்ல தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தையும் உனக்குள்ள வரவழைச்சிருக்கேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்யன் செல்லமே. உன்னை வசிக்கும் இந்த மாய உலகம் என்பது பல விஷயங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. நீ பார்க்கறது எல்லாமே உண்மையும் கிடையாது, நீ கேட்கறது எல்லாமே உண்மையும் கிடையாது. எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே மாயைதான் என்பதை புரிந்து நடந்து கொள். எதையும் நம்பாத, யாரையும் நம்பாத. எல்லாமே உண்மையும் பொய்யும் கலந்த மாயையாகத்தான் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. யாரையும் எதையுமே யாருடைய குணத்தையும் எந்த மனிதரையுமே உன்னால மாத்த முடியாது. நீயும் யாரையும் மாத்திரலாம் நினைச்சு முயற்சி செய்யாதே. அதே போல நீ யாருக்காகவும் அவங்களுக்காக வேணா நம்ம இப்படி மாறிக்கலாம் இவங்களுக்காக இப்படி மாறிக்கலான்னு நீ மாறவும் வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் நீ நீயாகவே வாழு. நீ மனசுல நினைச்சபடி முழுமையாகவே வாழு. உன் வாழ்க்கை முழுவதும் நீயாக வாழ்ந்தீனா உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையும் நீ நினைத்தது போல உயரும். தானாக உயர்ந்து கொண்டே இருக்கும் மனிதனின் வயதும் விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் காலமும் நேரமும் நீ நினைச்சாலும் நிறுத்த முடியாத அந்த மணிகடிகாரமும் கடக்க துடிக்கும் இளமையும் உன் காலை தடுக்கக்கூடிய கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களும் உன்னுடைய இலக்கை தொடுவதற்கான நேரமும் விரிந்து பறந்து போய்கொண்டே இருப்பதுதானே மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையை எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டு பணம் காசை சம்பாதிக்கும் எண்ணத்தோடு வெற்றியை பெற வேண்டிய துடிப்போடு போராடிக்கொண்டே வாழக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளையும் வயசு ஏறிக்கிட்டே தான் போகுது. காலமும் விடாம நல்லது கெட்டதுன்னு துரத்திக்கிட்டே தான் இருக்கு. என்னதான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினைச்சாலும் கடிகாரத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு தடுக்கவே முடியாத நேரமாக மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. எப்போது ஒவ்வொரு நாளும் கடந்து போகுதோ அதே போல ஒவ்வொரு மனிதனின் இளமை காலமும் முடிஞ்சுக்கிட்டே வருதுதானே. யாரும் தன்னை விட முன்னேறிடக்கூடாது, யாரும் தன்னை விட முயற்சி செஞ்சு நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு மற்றவர்களின் காலை தடுக்கக்கூடிய சமூகமாகத்தான் இந்த கலியுகமும் மாறிவிட்டது. தன்னை விட யாராவது ₹1 அதிகமா சம்பாரிச்சிட்டாலும் தன்னை விட அதிகமா யாராவது கொஞ்சம் சொத்தோ நகையோ பணமோ எதை வச்சிருந்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சமூகமாக இங்கு உள்ள மனிதர்கள் மாறிட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே லட்சியமும் ஆசையும் விருப்பமும் நிறைய இருக்கு. இப்படி எல்லா மனிதர்களும் அது வேணும் இது வேணும்னு போராடி கொண்டுதானே வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனா மனசு முழுக்க உனக்குள்ள வலி இருந்தாலும் எதுவுமே நடக்காதது போல எல்லார்கிட்டையும் சிரிச்சு சமாளிச்சு பேசக்கூடிய குணம் என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட இருக்கு. இருப்பதை பார்த்தும் சந்தோஷம் கிடையாது. நீ வாழும் விதத்தில்தான் உனக்கான சந்தோஷம் இருக்குது தவிர பணத்தை சம்பாதிப்பதில் சந்தோஷம் இல்லை என் செல்லமே. பணத்தை மட்டும் சம்பாதிச்சா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? அல்லது எல்லாத்தையும் வாங்கிடதான் முடியுமா? இந்த உலகில் காசு கொடுத்து வாங்க முடியாத பல விஷயங்கள் இன்னும் அற்புதமாகவும் அபூர்வமாகவும் இருக்கத்தானே செய்கிறது. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழப்பார். பிடித்தவர் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அனுசரிச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாம அவர்கிட்ட கூட தவறுடைய பிழைகளை சுட்டி காட்டாமல் வாழ நினைக்காதே.
அதே நேரத்துல உனக்கு பிடிக்காதவரு நல்லதே செஞ்சாலும் கூட அது தப்பு இது தப்புன்னு குறை சொல்லி அவர்களை பற்றி தவறாக வதந்தியை பரப்பாதே என் செல்வமே. நல்லவர்களோ கெட்டவர்களோ அவங்க நல்லது செஞ்சா அதை பாராட்டு, கெட்டது செஞ்சா அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய முதல் ஆளாக நீ இரு. இல்ல, யாருடைய தவறையும் சுட்டி காட்டக்கூடிய எண்ணம் எனக்கு இல்ல, யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் நீ நினைச்சினா அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். தவறுகளை சுட்டி காட்டாவிட்டால் என்ன, எந்த குறையும் சொல்லாமல் விலகி நின்று விடு, எல்லாமே நன்மைக்குதான். நீ சொல்லாத குறையை, நீ சொல்லாத அந்த தவறை இன்னொருத்தர் சுட்டி காட்டி விட்டு போவார்கள். எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் நான் நிம்மதியாக வாழணும் நீ நினைக்கணுமே தவிர அடுத்தவரை நோகடித்து வாழ நினைக்காதே என் செல்லமே. எல்லார் மனசுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்கு, எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர்களுக்கு நீ வேறு மனம் நோகும்படி எதையும் பேசவும் வேண்டாம், யார் மனசையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். எல்லார் மனசுக்கும் எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட அன்பான வார்த்தைகளை ஆறுதலாய் பேசி பழகு. நல்லது சொல்லாட்டியும் பரவாயில்ல, கெட்டதை சொல்லாதே என் செல்லமே. தண்ணீர் அமைதியா இருக்கும்போது அதுல நிறைய தூசுகள் வந்து மேல இருந்து கீழே போய் படிஞ்சிடும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும்போது நீ அமைதியா இருந்துட்டினா எல்லாமே தானாகவே கீழே அடங்கி போய் மேலே தெளிவான நீர் போல உன் மனசும் தெளிவானதாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அந்த அமைதியான நீர் போல அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக இருக்கும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ தெரிந்து மிதித்தாலும் சரி அல்லது தெரியாமல் மிதிச்சாலும் சரி, உன் காலில் மிதிப்பட்ட எறும்புக்கு வலியும் வேதனையும் ஒண்ணுதானே. நீ தெரிஞ்சு மிதிச்சா நல்லா வேகமாகவும் தெரியாம மிதிச்சா மிகவும் சாதாரணமாகவுமா மிதிக்க போற. எப்போதுமே உன் பாதம் எப்படிப்பட்ட வலுவுள்ளதாக இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த எறும்பு மிதிப்பட்டு சாகும். அதே போலதான் ஒரு மனிதனுக்கு நான் தெரியாம துரோகம் செஞ்சுட்டேன், இல்ல தெரிஞ்சுதான் துரோகம் செஞ்சுட்டேன்னு எப்படி செய்தாலும் துரோகம் துரோகம்தானே. நீ செய்த துரோகத்தின் காயங்கள் என்பது அவர் மனதில் ஆறாமல் இருக்கும் வடுவாக இருக்கும் அல்லவா. ஒருபோதும் உன் மனசு அறிஞ்சோ அறியாமலோ யாருக்கும் கெடுதல் நினைக்காதே என் செல்லமே. அதே போல யாரையும் ஏமாற்றி துரோகம் செய்யக்கூடிய எண்ணமும் உனக்கு வேண்டாம். எப்போதும் நான் நல்லவனாய் இருக்கணும் நீ நினைக்கிற, ஆனா நீ நல்லவனாகவே இருந்தா நீ நல்லா நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு விதமாக கெட்டவர்களாக தானே இருக்கிறார்கள். கெட்டெண்ணம் கொண்டவர்களும் கோபப்படுபவர்களும் பொறாமை எண்ணம் கொண்டவர்களும் அதிகமாக இருக்கும் இந்த உலகத்தில் 100க்கு ஒருவர் நல்லவராக இருந்தால் அவரை நடிகன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. அதிகம் அன்போடு யாருக்கிடம் கொடுக்காதே என் செல்வமே. நீ ரொம்ப அன்பா பாசமா எல்லார்கிட்டையும் பேசினாலும் உன்னை கடைசியில் அவங்க அடிமையா அவங்க தேவைக்கு பயன்படுத்த நினைச்சிருவாங்க. எப்போதும் நீ பொறுமையாக இருப்பது என்பது சரிதான், ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருந்தா உன்னை நிச்சயமா பைத்தியமாகவும் ஆக்கிடுவாங்க. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடணும், மனசுல நினைக்கிறதையெல்லாம் வெளிப்படையா பேசிடணும் நீ நினைக்காத. ஏன்னா வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர்களையும் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மனிதர்களையும் நிறைய பேருக்கு இங்க பிடிக்கிறதே இல்லை. எல்லாரையும் நம்பி விடாதே என் செல்வமே. இங்கு உன்னை ஏமாற்றுவதற்கு பல பேர் தயாராக காத்திருக்கிறார்கள். கோபப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன் தான், ஆனா கோபப்படாம இருந்தாலும் இங்கு கோமாளியாக்கி தெருவில் விட்டு விடுவார்கள். அன்போ பாசமோ நம்பிக்கையோ அளவோடு இருக்கட்டும்.